உங்களுக்கு வேற வேலை இல்லை. உங்க பொழப்பே உங்க வேலையே என்னன்னா திமுக பயந்துருச்சு, திமுக பயந்துச்சு. வந்ததுல இருந்து இதோட 30வது தடவையா சொல்றீங்க திமுக பயந்துருச்சு. இல்ல அப்புறம் ஏன் விஜய் அவங்க மேல பயந்தா அதான் பயந்துட்டாங்களா? அப்புறம் என்னத்துக்கு மூச்சு விட்டுக்கிட்டு மூச்சை புடிச்சுக்கிட்டு திருப்பி சொல்றீங்க? அவங்க தான் பயந்துட்டாங்களே. அதான் சத்தியம் ஆகி போச்சு. அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கே சந்தேகம் வருது? ஒருவேளை பயப்புள்ளியோ? உங்களுக்கே ஏன் அந்த நடுக்கம் வருது? இல்ல அப்புறம் ஏன் நடுங்குறீங்க? என்னத்துக்கு நடுங்குறீங்க? தான் திமுக பயந்துருச்சு. மலேசியாவில் நடந்தாலும் பயந்துடுறாங்க, நாரப்பேட்டையில் நடந்தாலும் பயந்துக்கிறாங்க. சினிமா விட்டு போனாங்க என்னத்துக்கு ஆடியோ லான்ச் நடத்துறாரு? அது அவரோட கடைசி ஃபேர்வெல் பார்ட்டியா அவர் நடத்துறாரு. கடைசியா கொண்டாடிக்கலான்னு போயிருக்காரு. அப்படிதான் சொல்றேன். அப்புறம் ஏன் விஜய கண்டு இவங்க அவ்வளவு கடுமையா விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம்? யாரு விமர்சனம் வச்சு? இல்ல திமுக தரப்புல யார் பேசுனா சொல்லுங்க. எந்த தலைவர் பேசினார் விஜயை பத்தி பேசினார்? இல்ல தலைவர்கள் விஜயை பத்தி எந்த திமுக தலைவர் பேசினார் சொல்லுங்க. இல்ல விஜயை பத்தி திமுக தலைவர் யார் பேசுறாங்க? திமுக தலைவர்கள் யார் பேசல? செய்தியாளர்கள் செய்தியாளர்கள் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நான் விஜய் பத்தி பேச வந்தேனா? நீங்களா என் வாயை புடுக்குறீங்க. நான் விஜய் பத்தி கவலை கூட படல. நான் மனுஷனா கூட நினைக்கல. என்ன போட்டு வாயை புடுக்குறீங்க. அப்புறம் காந்தராஜ் இப்படி சொன்னாருங்க. நானா சொன்னேன்? நீங்க தான் திமுக பயந்துடுச்சு, அவங்க பயந்துக்கிட்டாங்க, மலேசியாவில் நடந்த கூட்டத்துக்கு பயந்தாச்சு, மன்னார்குடியில் நடந்த கூட்டத்துக்கு பயந்துக்கிட்டாங்க. இப்படி திருப்பி உங்களுக்கு அவங்க பயந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன போகுது? உங்க வாயில இது ஒரு விஜய் வளர்ந்துட்டாருன்னு வரல. திமுக பயந்துருச்சு, திமுக வீக்காறது மூலமா விஜய் வளர்றாரு. இல்ல திமுக வாக்குகளை குறி வச்சு விஜய் வளர்றாரு. அழிஞ்சாக்க விஜய் வளரணும் ஒன்னும் அவசியம் இல்லையோ. இல்ல மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் வந்து விஜயை நோக்கி போறதா ஒரு கருத்து இருக்கு. அது அப்போ நீங்க கொண்டு போய் போட்டு வாங்க போ. எந்த மைனாரிட்டி போடுறாங்கன்னு பாக்கணும். எந்த எலெக்ஷன் நீங்க அவர் நின்று உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாரு? இல்ல வரக்கூடிய எலெக்ஷன் நடந்துதா? எலெக்ஷன் எலெக்ஷன் அவரு இது வரைக்கும் என்னத்துக்கு போய் பேசுறீங்க? போய் பேசுறீங்க. ஏன் போய் பேசுறீங்க? அவர் எலெக்ஷன் நின்று சிறுபான்மையினர் வாக்குகளை பூரா வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிட்டாரா? அவருக்கு என்ன பதவியில் இருக்காரு விஜய்? முதல்ல அதை சொல்லுங்க. கட்சி தலைவர். அவ்வளவுதான். என் கட்சிக்கு யார் தலைவர் தெரியுமில்ல? காந்தராஜ். நீங்க தான். ஆமா, நானே ஆரம்பிச்சு, நானே தலைவர், நானே செயலாளர், நானே பொருளாளர், ஆனா அவர் நானே செயற்குழு உறுப்பினர், நானே பொதுக்குழு உறுப்பினர். இல்ல ஆனா அவர் நானே எல்லாமே. தேர்தலில் யார் நிப்பா? காந்தராஜ் சொன்னார்ல அன்னைக்கு ஒரு கூட்டத்தில். விக்கிரவாண்டியில் யார் தாவேக வேட்பாளர்? விஜய். கள்ளக்குறிச்சியில் யார் தாவேக வேட்பாளர்? விஜய். எல்லா இடத்துலையும் விஜய். என்ன வேற ஆள் இல்லை. நிக்க வைக்கிறது கூட உனக்கு ஆள் இல்லைங்கிறது வந்து எவ்வளவு நாகரிகமா சொன்னாருங்கிறது. இல்ல ஆனா அவருக்கு எல்லா இடங்களையும் பெரிய அளவுல கூட்டம் கூடுது. அதை வந்து ஒரு மக்களோட விட்டுருங்க சார். இந்த கேள்விக்கு 55,000 தடவை கேட்குறீங்க. அது பதில் சொல்லியாச்சு. பழைய இதை எடுத்து பார்த்தேன். சரி, தவிர வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? விஜயனுடைய கொள்கை என்னங்கிறத ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? விஜய் எந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியுமா? எத்தனை எலெக்ஷனில் நின்று இருக்காரு சொல்ல முடியுமா? எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்காருன்னு சொல்ல முடியுமா? எத்தனை கவுன்சிலர்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க சார். அதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த அப்படி கேள்வி. இப்போ பராசக்தி ஜனநாயகன் வச்சு திமுக அரசியல் பண்றதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுவும் திமுக தான். அதுவும் திமுக தான். ஆனா திமுக ஏன் சார் திமுக கண்டு இப்படி ஜன்னி பிடிச்சி அலையிறீங்க? பாவம். சார் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. உங்களுக்கு திமுகன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. ஃபியர் காம்ப்ளெக்ஸ். திமுகன்னு ஏன் இப்படி பயப்படுறீங்க? போய் நல்ல டாக்டரை பாருங்க. இப்போ தைரியத்துக்கு மருந்து இல்ல நீங்க திமுக கண்டு பயப்படுறதா சொல்றீங்க. ஆனா தேவைக்க தரப்புல விஜய கண்டு திமுக பயப்படுறதா சொல்றாங்க. அப்படிதான் சார். நீங்க 1/2 மணி நேரமா திமுக பயந்துருச்சுன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அதான் பயந்துட்டாங்களே. அப்புறம் என்னத்துக்கு திருப்பி சொல்றீங்க? உங்களுக்கு உடம்புக்குள்ளார ஒரு உதறல். நிஜமா பயப்புள்ளியோ என்னமோங்கிற உதறல். திருப்பி என்னத்துக்கு? வந்தது இருந்தா தான் திமுக பயந்துருச்சு. வேற என்ன சொன்னீங்க? உங்க இப்ப 1/2 மணி நேரமா நீங்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க பாருங்க. மலேசியாவில் நடந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயந்து விட்டது. மன்னார்குடியில் நடந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயந்து விட்டது. திமுக பயந்துருச்சு. அதுக்காக ஒரு சேனல் நடத்துறேன் சார். நீங்க திமுக பயந்துருச்சுன்னு சொல்றதுக்காக ஒரு சேனல், அதுக்கு நான் வேற உட்காந்துட்டு பதில் சொல்லணுமா? தேவையில்லையே. திமுக பயந்து விட்டது. காந்தர ஒப்புதல் போட்டிருக்கு. முடிஞ்சு போச்சு. ஒரே லைன் தான். 1/2 மணி நேரம் நீங்க ஓட்ட வேண்டியது. இன்றைய தலைப்பில் திமுக பயந்து விட்டது என்று நாங்கள் சொன்னதை காந்தராஜ் ஏற்றுக்கொண்டார். காந்தராஜ் ஒப்புதல். முடிஞ்சு போச்சு. டாபிக் ஓவர். அவ்வளோ. வேற என்ன நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் நல்லா இன்டாக்டா இருக்கிறாங்களா? இல்ல எதுவும் யாரும் இன்டாக்டா இல்லை சார். எல்லாம் கட்சி விட்டு போயிட்டாங்க சார். திமுக விட்டு போயிட்டாங்க. திமுக இப்போ அனாதையா இருக்கு. அதிமுக இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னும் 2 நாள்ல நடக்க போகுது. அது கட்சி கட்டமைப்பை வந்து மீட்டு உருவாக்க உதவுமா?
முதல்ல அதிமுகவில் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா இன்னும்? ம், ம், பழனிசாமி கூட யார் இருக்கா முதல்ல அதை சொல்லுங்க. ம், ம், 10 தோல்வி பழனிசாமி. இரட்டை இலையவே மக்கி போன இலையா மாற்றி குப்பை இலையா மாற்றணுமா சாமி? அவர் கூட யார் இருக்கிறா? ம், அந்த 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது அந்த கூட்டத்தை கூப்பிட்டுவார். ம், கூட்டினா பேசட்டுமே. ம், ம், ம். என்ன பேச போறாரு? இல்ல, ஆனா முதல்வருக்கு சவால் விடுறாரு, என் கூட நீங்க ஸ்டேஜ்ல ஒண்ணா விவாதம் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சவால் விடுறாரு. அவர் கூட எல்லாம் எப்படி இது பண்ண ம், முடியும்? ம், ம். அவர் சொல்லுவார் சேக்கிழார் எழுதிய கம்ப ராமாயணம் பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா நம்மளால? இல்ல, அது ரொம்ப கான்பிடண்டா இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். இது சேக்கிழார் எழுதுதாங்க. இல்ல அது இல்ல, வலிமையா இருக்கும். என் முதல்வரையே விவாதத்துக்கு கூப்பிடுற அளவுக்கு. யாரு? அன்புமணி கூப்பிட்டாருங்க. ம், ம், அன்புமணி ஒரு காலத்துல சக்தி உள்ள மனிதர், என்னோட நேருக்கு நேரு ஸ்டாலின் வாதிட தயாராமாரு. ம், ம், நேருக்கு நேரு வாதிட வேண்டிய இது அரசியல் நடக்காது. ம், ம், இது அமெரிக்கன் இது இல்லை, ம், ம், எலெக்ஷன் இல்லை. அமெரிக்கன் எலெக்ஷன்ல ஜனாதிபதியா நிக்கிற 2 கேண்டிடேட்டும் எதிர்த்து அப்படி நிற்பாங்க. ம், ம், இந்த பாலிசிக்கு என்ன இதுன்னு கேட்பாங்க. ம், என்ன உன்னுடைய திட்டம் என்ன, உன்னுடைய திட்டம் என்னன்னு அதெல்லாம் அந்த இது பண்ணும்போது அது எலெக்ஷன்ல பெரிய விஷயமா இருக்கும். ம். அந்த அளவுக்கு அறிவு கூர்மை உள்ள ஆளா நீ பழனிசாமி? எத்தனை எலெக்ஷன்ல நீ முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு, பதவி போனதுக்கு பிறகு எத்தனை எலெக்ஷன்ல நீ ஜெயிச்ச? ம், 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 இரட்டை இலையை நீ என்ன பண்ண? ம். உங்ககிட்ட இல்லாததா? கட்சி சின்னம் இரட்டை இலை உங்ககிட்ட, கட்சி தலைமை ஆஃபீஸ் உங்ககிட்ட, செயற்குழு அத்தனை கட்சி தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் உனக்கு, இவ்வளவும் வச்சு ஒரு எலெக்ஷன்லயா ஜெயிச்சியா நீ? ம், ம், காணாம அடிச்சிட்டியப்பா, ம், ம், காணாம அடிச்சிட்டிய. கூட்டம் சேர்றது தயவு செய்து சொல்லாதீங்க. ம், ம். கூட்டம் யாருக்கும் செலவு அந்த ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட காசை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆள் வேணும், எத்தனை இடத்துல கொடி நடணும், எத்தனை இடத்துல மேடை போடணும், எல்லாமே அவங்க செஞ்சுருவாங்க. ம், ம். இன்னைக்கு அதெல்லாம் கூட்டத்தை காட்டி பயமுறுத்தாதீங்க. நயன்தாரா, நடிகை நயன்தாரா சேலத்தில் ஒரு நகைக்கடை திறக்க வந்தாங்க. 3 லட்சம் பேர். சேலமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாங்களா? பார்க்க வர்ற கூட்டம், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. கூட்டத்தெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பேசக்கூடாது. அந்த காலத்தில் காமராஜர் திமுக அப்படித்தான் சொன்னார். அண்ணா பேச வர்றாருனாக்கா நிற்கும் கூட்டம். கூட்டம் அவங்களுக்கு, ஓட்டு எங்களுக்குன்னு. அப்படித்தான் 52, 57, 62 3 எலெக்ஷனில் காமராஜர் அப்படி தான் ஜெயிச்சார். கூட்டம் அவங்களுக்கு, ஓட்டு எங்களுக்குன்னாரு. ஆனால் கூட்டம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் திமுக அதிகம் ஆகிட்டே வந்தது. அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு அன்றைக்கி இருந்த பத்திரிகைக்காரர்கள் காமராஜர் சைட் ட்ராக் பண்ணாங்க. அவர் அந்த பக்கம் ஒரு பக்கம் உழுந்துக்கிட்டு இருக்கிறதே காமராஜர் கவனிக்க விடாமல் பண்ணாங்க. நீங்கள் தான் வெற்றியாளர், நீங்கள் தான் வெற்றியாளர். அதில் தான் அவர் ஏமாற்றார். மீடியாக்களால் ஏமாற்றப்பட்டார். அதுக்கு அடுத்தாப்படி நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏமாற்றிட்டு இருக்கிறது விஜய் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி பழனிசாமி போன்ற ஆட்கள் எல்லாம் தூக்கி விட்டுருக்கீங்க. பார்ப்போம். இப்போ அண்ணா கலைஞருக்கு கூடின கூட்டத்துக்கும் விஜய்க்கு கூடுற கூட்டத்தையும் நீங்க எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க? அது வேற, இது வேற. இதையும் நான் சம்மந்தப்படுத்துறேன். அண்ணா பேச்சில் லட்சியங்கள் இருக்கும், கொள்கை முழக்கங்கள் இருக்கும், இன உணர்ச்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். கலைஞர்லேயும் அதே தான் இருக்கும். இலக்கியம் இருக்கும், எழுச்சி இருக்கும், புரட்சி இருக்கும். விஜய்ல என்ன இருக்கு? இதை தவிர வேறு என்ன இருக்குது? தீய சக்தி, தூய சக்தி, பாய்சன், பாசிசம். ஏதாவது அர்த்தம் நீங்கள் சொன்னதே எங்களுக்கு புரியல. இந்த வயசுல எனக்கு புரியல, சத்தியமா தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ், அவரை பேச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ். இப்போ ஓபிஎஸ் டிடிவிலாம் விஜய் கூட்டணிக்கு போறதா ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு. இப்போ அவங்க போனாங்கன்னா அதிமுக ஓட்டு பெரிய அளவுல விஜய்க்கு போகுமா? அப்படி இருந்தாக்கா ஏங்க அவங்க 2 பேரும் எம்எல்ஏவை கூட இல்லாமல் இருக்காங்க? என்னமோ பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள், பன்னீர்செல்வம் எலெக்ஷன் நின்று தோற்று போனார், டிடிவி எலெக்ஷன் நின்று தோற்று போயிட்டார், பழனிசாமி எலெக்ஷன் நின்று ஏதோ தப்பிச்சு பொழைச்சிருக்காரு. வேற என்ன இருக்குது அவங்க கிட்ட? இல்லை, ஒரு 3%, 4% வாக்கு இருக்குன்னு திருப்பி அதையே சொல்லிட்டு இருந்து என்னங்க பிரயோஜனம்? சீமானு கூட தாங்க 8% இருக்குது, நீங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டேங்கிறாரு. அந்த எலெக்ஷன் கமிஷன் தெரிய மாட்டேங்குது. நீங்களாம் எம்ஜிஆர் டிவிலாம் சீமானுக்கு 8% ஓட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அந்த டெபாசிட் கொடுக்க மாட்டேங்குது. இல்லை, 8% ஓட்டு இருக்குங்கிறது எலெக்ஷன் கமிஷன் சொன்னது, அதை தான் மீடியாக்கள் சொல்றாங்க. அதான் அவங்க சொன்னா அப்படியே கேட்டுருவீங்க. உங்களுக்குன்னு சுய புத்தி கிடையாது. இல்ல, டெபாசிட்னா 8%ங்கிறது டெபாசிட் போச்சு இல்ல, அவ்வளவுதான் முடிவு. சீட்டு தான் கணக்கு, வாக்கு சதவீதம் அவ்வளவுதான். வாக்கு சதவீதத்தை பத்தி பேசாதீங்க. உங்கள்கிட்ட நான் அதே பதில் தான், அதே இதுதான், அதே கேள்விக்கு இதுதான் பதில்.
உங்க ஃபுட்பால் டீம்லயும் 11 பேர், என் ஃபுட்பால் டீம்லயும் 11 பேர். நீங்க கோல் போட்டீங்க, நான் தோத்து போயிட்டேன். அவன் கோல் போட்டதெல்லாம் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா நான் கேட்க முடியுமா? அவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா இன்னைக்கு வந்து ரெஃபரிவே கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. கோல் போட்டாக்க அது பெனால்ட்டின்னு சொல்லிட்டாக்க அந்த கோலை இல்லைன்னு பண்ணிடலாம். அந்த சாமர்த்தியம் இப்போ உண்டு. அதெல்லாம் இருக்கு. அது வேற டாபிக். ஆனா சிலர் என்ன சொல்றாங்க, திமுக கூட்டணி வலுவா இருக்கு, ஆனா அதிமுக வீக்கா இருக்கிறதுனால விஜய் வந்து ஈஸியா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. அதை விட அசிங்கம் தான் என்ன இருக்கு? ஒரு இல்லாத கட்சியை உருவாகாத கட்சி விளக்கிடுன்றீங்க நீங்க, வேற ஒன்றும் இல்லை. அது அந்த கட்சி போயிடுச்சு அதிமுக. இன்னைக்கு அது அமித்ஷா திமுக மாறி போய் காலியாகி போச்சு. இவர் இன்னும் உருவாகவே இல்லை, கட்சியாக உருவாகவே இல்லை. ஒரு எலெக்ஷனு கூட நிற்கல, என்னன்னு கூட தெரியாது. அவர்கிட்ட யார் இருக்கான்னு கூட தெரியாது. நீங்கள் சொல்கிற கதையை தான் கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 41 பேர் செத்து போனவன் இன்னைக்கு ஓடி போய் தலைமறைவான ஆசாமி 1.5 மாதம் வெளியே தலை காட்டாமல் ஓடி போன ஒரு ஆசாமி தூக்கிட்டு வந்து தூக்கி பிடிச்சி இவர் தான் தலைவர், இவர் தான் தலைவர்னு சொல்லி எங்கள் கிட்ட போய் விட்றீங்க. எங்களை பார்த்தா சோழ கொள்ள போகிற மாதிரி இருக்கு. பட் ஆனா தமிழ்நாடு அரசியல் அப்படிதான் இருக்கு. இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது தமிழ்நாட்டுல எப்பவுமே இருக்கு. அந்த ஓட்டுக்கு வந்து யாரோ ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இப்போ எடப்பாடி வீக் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா விஜய் நோக்கி போகுது அப்படிங்கிறது. அது என்ன, அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா? இல்ல இப்ப வேற நீங்க அந்த முடிவு போயிட்டீங்க. இல்ல சார், வேற எம்ஜிஆர் டிவி ஆட்டோமேட்டிக்கா அங்க கூட்டி போகுது. வேற ஆப்ஷன் எம்ஜிஆர் இல்லாத டிவி ஆட்டோமேட்டிக்கா அங்க கூட்டி போகுது. அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா? வேற ஆப்ஷன் இல்லாத பட்சத்துக்கு இப்ப விஜய் ஆப்ஷன் இல்லன்னு சொல்லுங்க. அதான் ஆப்ஷன் இல்ல, அந்த ஆப்ஷன்ல விஜய் வர்றாரு. எதை வச்சு இப்ப சொல்றீங்க? வேற ஆப்ஷன் இல்ல. 30,000 தடவையா கேக்குறேன். எந்த எலெக்ஷன்ல நின்று அவர் ப்ரூவ் பண்ணார்? கட்சி தேர்தலை கூட அவர் நடத்தல. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூட அவர் நடத்தல. நியமிச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு. இன்னைக்கு வரல அவர் வந்து தேர்தல் நடத்தலையே. எத்தனை உறுப்பினர்கள்? விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 9% வரைக்கும் ஓட் செக்யூர் பண்ணார்ல, அது ஒரு பெரிய. அவர் நின்னாருங்க எலெக்ஷன்ல. சபை சைமனை கூட நான் தான் சொல்றேன். டெபாசிட் போகுதுங்கிறது வேற விஷயம். ஆனா எலெக்ஷன் நிக்கிறான் அந்த ஆளு. நீ இன்னும் நிக்கவே இல்லையே. அதான் அந்த ரஜினிகாந்த் படத்து வசனம் தான். ரஜினிகாந்த் ஒரு குள்ள ஒரு ஆள் வந்து இது பண்ணுவாரு. முளைச்சு 3 இலை உடல நீயாடா என்ன முறைக்கிறான் பாரு. ரஜினியை பார்த்து முறைப்பாரு. ரஜினி சொல்லுவாரு, அவன் தான் குள்ளா, நானா முளைச்சு 3 இலை உடலடா, நீ இன்னும் முளைக்கவே இல்லடா பாரு. அதுதான் விஜய். இன்னும் ஒரு இன்னும் முளைச்சு வரட்ட பரப்பாரு. ஆனா அவர் தன்னை எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிக்கிறாரு. யாரு கூட வேணும், நான் கூட தாங்க. அவரோட அரசியல் நான் கூட தாங்க என்ன வந்து ட்ரம்போட கம்பேர் பண்ணிக்கிறேன், புட்டினோட கம்பேர் பண்ணிக்கிறேன், கிம் இல் சங்கோட கம்பேர் பண்ணிக்கிறேன், ராகுல் காந்தியோட கம்பேர். ஏமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? என்ன அவருக்கு ஏதாவது ஒரிஜினல் பேர் இருக்குதா? அவரை தளபதிங்கிற பேர் ஸ்டாலினுக்கு வச்ச பேர். அப்புறம் சூப்பர் ஸ்டார் அது எம்ஜிஆர் ரஜினிக்கு வச்ச பேர். ஏதாவது ஒரிஜினல் ஒரு பேராது அவருக்கு சொந்த பேர் தான். இளைய தளபதி. என்னத்துக்கு திருடுற பேர் கூட உனக்கு சொந்த பேர் வைக்கிறதுக்கு யோகியத்தை இல்லை. என்னத்த பரவாயில்லைங்க, கஷ்டப்படுங்க. உங்க மீடியாக்கள் பூராத்துக்கு வாழ்த்துக்கள். எப்படியாவது விஜய்ங்கிற ஒரு ஆசாமியை ஒரு காலி கூடத்தை தண்ணி இருக்கிறதா காட்டுறீங்க. வெற்றி பெறத்துக்கு உங்களுக்கு வாழ்க்கை. இல்ல மக்கள்கிட்ட ஆல்ரெடி அவருக்கு ஓரளவுக்கு மக்கள் கிட்ட இருக்கு. அந்த மக்கள் யாரு? எந்த ஊர்ல இருக்காங்க? தமிழ்நாட்டுலதான் தமிழ்நாடு எங்க இருக்குது? தமிழ்நாட்டுலதான் நீங்க சொல்ற தமிழ்நாடு இதான் சார். இந்த தமிழ்நாடு அதான் இதைத்தான் சொன்னீங்களா? எங்கேயாவது அந்த கட்சி கூட்டி பறக்குது அப்ப காட்டுங்க பார்க்கலாம். தாவேக்கா கூட்டி எங்கேயா பறக்குதா காட்டு. அவருக்கு ஒரு மக்கள் இந்த அடையாறுல வந்து அவங்களுடைய கட்சி ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அம்பத்தூர்ல எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பொரசவாக்கத்துல எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கட்சி கட்டமைப்பு தவிர வேற எங்கேயாவது அந்த கட்சிக்கு ஆபீஸ் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது கட்சி கொடியை காட்டுக்கு பார்க்கலாம். இவ்வளவு பெரிய ஏரியா மயிலாப்பூர். எங்கேயாவது ஒரு இடத்துல கட்சி கொடி பறக்கிறத காட்டுக்கு பார்க்கலாம். கட்சி கட்டமைப்பே இல்ல, அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். முதல்ல வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். இப்ப செங்கோட்டையன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் போயிருக்காங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அவங்க கட்சிக்கு? எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளா இருந்தாலும் அவருக்கு அங்க என்ன மரியாதை இருக்குதுங்கிறது தெரியணும். ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க, 10ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விசேஷங்காம்பாங்க. இன்னொரு ஜோசியம் சொல்லுவான், சொந்த காலில் நிற்கிறானா இரவல் காலில் நிற்கிறானான்னு பார்க்கணுங்க. நிற்கிற இடத்துல ஸ்ட்ராங்காக நின்னா தான் அந்த நிற்கிற இடத்துடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஜோசியம். அது மாதிரி செங்கோட்டையன்றவர் இருந்தார். சசிகலா வந்த பிறகு காணாமல் போயிட்டார். போன வருஷம் உங்களுக்கு செங்கோட்டையன் யாருன்னு தெரியுமா? அவர் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான். அவர் யாருக்குமே தெரியாது. அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சு ஜெயலலிதாவுக்கே பெரிய வாழ்வு கொடுத்த ஆளு நீ. அதனால
விஜய் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறாரு. ஆமை வேகம் நத்த வேகம்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு அந்த ஸ்பீடில் போகிறாரு. இவரை வச்சுட்டு வேலைக்கு ஆகாது போல் இருக்கு. அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் அரசியல் சொல்லிக் கொடுன்னு அரசியல் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் செங்கோட்டையன் அமைச்சிருக்காங்க. இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அதை வச்சு தான் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க. நல்ல கூட்டத்தை சேர்த்து காட்டி ஒரு கூட்டத்தை உடனே நீங்களும் உடனே சட்டை பேண்டெல்லாம் கிழிச்சிக்கிட்டு எவ்வளோ பெரிய கூட்டம் பார்த்தீங்க, எங்கள் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்ட்டு வந்துட்டீங்க. உங்களை வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் நிற்கிறதே வந்து உங்களை போன்ற யூடியூபர்களாலும் செங்கோட்டையன் போன்ற சில பேராலும் தான். காலாவதியான பல பேர்கள்லாம் வந்து இப்போ யார் அந்த இவர் நாஞ்சில் சம்பத்து இவங்கெல்லாம் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சிக்கு போய் சேர்ற ஆளு. அவங்க வந்து சேரலன்னா தான் ஆபத்து. ரஜினி ஏன் கட்சியை மூடிட்டு போனார் தெரியுமில்ல? கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு செட்டு வந்து சேர்ந்தாங்க. புரிஞ்சுது அவருக்கு, நம்மளை மறுபடியும் பஸ் கண்டக்டர் ஆக்கிடுவானுங்க. உடனே கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிட்டார். ஓகே, இப்போ விஜயை வந்து ஓவரா போர்ட்ரேட் பண்றதா ஒரு குற்றம் சாட்டுறீங்க. ஆனா இளம் தலைமுறையை அதிமுகவோ திமுக மாதிரியான பாரம்பரிய கட்சிகள் கவர்ந்துட்டாங்களா? இளம் தலைமுறையை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கட்சிகளுக்கு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அந்த கட்சிகள் தான் போயிடுச்சு. விஜய் வந்தவொடனே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இல்ல இளம் தலைமுறை விஜய் வந்தவொடனே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இளம் தலைமுறை ஒருத்தர் இல்லையா? இவர் உதயநிதிக்கு 75 வயசு ஆச்சு. சரி, இப்போ திமுக வந்து மகளிர் அணி மாநாடு நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி இளைஞர் அணி மாநாடு நடத்துனாங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கட்சின்னு ஒண்ணு இருந்தா அதன் மாதிரிலாம் நடத்தி தான் ஆகணும். அதான் அரசியல். அது ஒரு மாநாடு கூட நடத்துக்கல உங்க ஆளு. எங்க ஆள் இல்ல, அவரு டிவிகேவோட தலைவர். உங்க ஆளுங்க தான். எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் டிவி ஆளுங்க, யூடியூப்காரங்களோட ஆளு தானே விஜய். அவர் என்ன மாநாடு நடத்தினாரு? என்ன கூட்டம் போட்டாரு? ஒரு கூட்டத்தில் 40 பேர் சேர்த்த அப்புறம் ஓடி போன ஆசாமி 1.5 மாதம் தலைமறைவா போய் அப்புறம் யாரோ பிடிச்சி தைரியமா வாங்க, ஒன்றும் ஆகாது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த கரூர் விஷயம் வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. பிஜேபி எதுவும் அந்த விஷயத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா விசாரணையில? அப்படித்தான் தைரியமாக நீங்க கொடுக்கணும். உங்க வேலையை அதுதானே. உங்க வேலையை அதுதானே. இந்த பயப்படாத, பிஜேபி உங்களை காப்பாத்து. பிஜேபி எதுக்காக பண்ணுச்சு? கூட்டணிக்கு வர சொல்லி. வரலன்னாக்கா இந்த 41 கேஸ் உன் மேல பாய். அவ்வளவுதான். ஆனாலும் அவர் தனிச்சு தானே நிக்கிறாரு. இந்த தனிச்சு தான் நிப்பாரு. அப்படிதான் காட்டி ஆகணும். கூட்டணிக்கு வரல, எனக்கு அப்போஸ் பண்ணி போவேன்னாக்கா 41 கேஸ், ஜாக்கிரதை. அவ்வளவுதான். இல்ல, ஆனா இன்னுமே கூட்டணிக்கு போல நாங்க தனிச்சுதான் நிப்போம், விஜய் தான் முதல்வர். அது அவர் சொல்லியிருக்காங்க. படிக்கிறாருங்க, எழுதி கொடுத்தா படிக்கிறார். அவர் ஒன்றும் பேசல. அவர் பேசுறதா சொல்லாதீங்க. படிக்கிறார், படிச்சுட்டு சொல்றாரு. தூய சக்தி பாசிசம் இதெல்லாம் பேசுறாரு. என்னன்னு அர்த்தம் புரிஞ்சுட்டு பேசுறாருன்னு தெரியும். இப்ப தீய சக்திங்கிறதெல்லாம் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல அதிமுக பாரம்பரியமா பயன்படுத்துற ஒரு கோஷம். எப்ப வந்து எம்ஜிஆர் வந்து திமுக வந்து தீய சக்தி, ஜெயலலிதா யூஸ் பண்ண. ஜெயலலிதா எப்ப சொன்னாங்க தீய சக்தி? இல்ல, செய்திகள்ல படிச்சு. அவர் சொல்றாரு, உங்க மூளை எங்கே போச்சுங்க? கேழ்வர்களை நெய்வடிதுன்னு சொன்னா கேப்பாருக்கு எங்கடா போச்சு புத்தி? நான் கேழ்வர்களை நெய்வடிதுன்னு சொல்றேன் உங்ககிட்ட. அப்படியா நீங்க கேட்டீங்கன்னா உங்க புத்தி எங்க போச்சுன்னு உங்களை தான் கேட்கறாங்க, என்ன கேட்கறது இல்லை. விஜய் விடுவார் கதை. உங்க புத்தி எங்க போச்சு? அப்ப அவங்க அந்த ஸ்டேட்மென்ட் நீங்க விடுறீங்க கதை, என் புத்தி எங்க போச்சு? அவ்வளவுதான். அது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா? தீய சக்திங்கிறது வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ சொன்னதுக்கு ஆதாரம் காட்டு. எந்த கூட்டத்தில் சொன்னாங்க? எம்ஜிஆர் கூட இருந்தவங்க நாங்க, எங்களுக்கு தெரியாதா எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? ஜெயலலிதா அவர்கள், ஜெயலலிதா என்ன சொன்னாங்க எங்களுக்கு தெரியாதா? தாடி நரைச்சு போச்ச ஒழிய மூளை வளரலையே போக. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம். அவ்வளோ சுலபம் இல்லை அரசியல். நீங்கள்லாம் ஏற்றி விடுங்க, விடாதீங்க, நல்லா ஏற்றி விடுங்க. அப்போதான் உழுவுற வேகம் பிரமாதமாக இருக்கும். சரி, 2026 தேர்தல்ல நீங்க உங்களோட கணிப்பு என்ன? எந்தெந்த கட்சி? கணிப்பே கிடையாது. தேர்தல் வந்து ரெண்டா பிரிஞ்சு இருக்குது. தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒரு அணியா நிக்கிறாங்க, மக்களும் எதிர்கட்சிகளும் ஒரு அணியா நிக்குது. ஞானேஸ்வர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தேர்தல் ஆணையத்தை முடியும். அது பீகார்ல பார்த்தாச்சு, மகாராஷ்டிரால பார்த்தாச்சு. அதனால தேர்தல் நடக்கிறதுங்கிறது மறந்துருங்க. அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு தேர்தலுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஓட்டு போடுறதுக்கு வந்தாதானே நீ வந்து என்ன எதிர்த்து ஓட்டு போடுவேன்? உன் பேரே இல்லைன்னு பண்ணிவிட்டேன். ஒரு தொகுதியிலையும் இல்லை 1 கோடி பேர் வாக்காளர்கள் பேரை காணாங்கிறாங்க. அப்புறம் தேர்தல் நடக்குதுன்னாக்க என்ன அர்த்தம்? தேர்தல் முடிவு எப்படி இருக்கு? முடிவு தான் தெரிஞ்சு போச்சு. பேரே இல்லையே, என் பேர் இல்லையே, எனக்கே ஓட்டு இல்லையே.
இங்கே வந்து நின்று சொல்லிச்சு அந்த பொண்ணு, ம், ம், உங்கள் வீட்டில் இருக்க நாங்கள் வரும்போது நீங்கள் இல்லை, அதனால் உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணல. ம், 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 நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டிங்களோ அங்கே போய் நீங்கள் உங்கள் பேரை கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணால் தான் உங்கள் பேர் வரும். ம், ம், இது நான் எந்த வாக்குச்சாவடி தேடிட்டு போகணும், அந்த அதிகாரி அந்த இடத்துல இருக்கணும், இருந்த அப்புறம் தான் என் பேர் இன்க்ளூட் ஆகும், ம். இல்லாட்டி எனக்கு ஓட்டு கிடையாது. ஆக பிஜேபிக்கு எதிர்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு ஆளில் நான் ஒருவன், எனக்கு ஓட்டு கிடையாது. ஆனா மக்கள்கிட்ட பெரிய அளவு கொந்தளிப்பு இல்ல. எது திமுகவும் இதை இப்போ பெருசா அந்த விஷயத்த பேசாம இருக்கிறாங்களா? அதனால தான் ராகுல் காந்தி தோத்தாரு. ம், ம், ராகுல் காந்தி பீகார்ல தோத்ததுக்கு காரணம் என்னன்னா, திருடு போயிடுச்சுன்னு மக்கள் சொன்னாங்க, ம். அவரும் நிரூபிச்சாரு. போலீஸ்காரன் சேர்ந்துட்டு ஆமா திருடு போச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போலீஸ்காரன் ஒன்று நினைச்சு உங்ககிட்ட சொன்னா ஆமாம்மா திருடு போச்சு நீயும் சொல்லிட்டு தானே இருந்த. திருட்டை தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? அதுதான் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்னை போன்றவர்களாக நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடக்குது தேர்தல் ஆணையத்தில், அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கிறத திமுகவு காங்கிரஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ம், ம். அவங்க அப்ப இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்களா? இந்த ஓட்டு திருட்ட தடுக்கிற இடத்துல ஆமா, எதிர்க்கட்சிகள் தோல்வி செய்யல. அதனால தானே பீகார்ல தோத்துச்சு. ம், 23% எதிர்க்கட்சி வாங்கி இருக்குதுங்க, ம், 20% தான் பாஜக வாங்கி இருக்குது. ம், இவங்களுக்கு 200 சீட்டு, அவங்களுக்கு 45 சீட்டு. எப்படி ம், ம், எப்படி ஆச்சு? 23% வாங்கி 3% ஜாதி ஓட்டு வாங்கணும்னு 45 சீட்டு, ம், 3% குறைச்சலா வாங்கணும்னுக்கு 200 சீட்டு. ம், ம், இந்த அயோக்கியத்தனம் நடக்குது. இது யார் கேட்டது? கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, ம், மீடியாக்களுக்கு இருக்குது. நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு ஹை தோத்து போச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ம், பொதுமக்களுக்கு விரோதமாக நடந்துட்டு இருக்கிறீங்க. அதை தான் யோசிக்கிட்டாங்க. ம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.